சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். நம்மிடத்தில் நாம் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்பது கிறிஸ்துவின் பிரமாணம். ஒளியில் இருக்கிறோம் என்று சொல்லியும் நம்முடைய சகோதரரை நாம் பகைப்போம் என்றால் நாம் இதுவரையிலும் இருளில்தான் இருக்கிறோம். ஒளியில் இருப்பது போல மாய்மாலம் பண்ணுகிறோம். மெய்யாகவே நாம் ஒளியில் இல்லை, நாம் இருளில்தான் இருக்கிறோம். தேவ அன்பு நம்மிடத்தில் பூரணப்பட்டிருக்கும் போது நாம் கர்த்தரிடத்திலும் அன்பு கூறுவோம், மனுஷரிடத்திலும் அன்பு கூறுவோம். இதுவே மெய்யான அன்பு, இதுவே மெய்யான ஒளி. நம்மிடத்தில் அன்பு இல்லை என்றால் நம்மிடத்தில் ஒளி இல்லை. நாமும் ஒளியில் இல்லை, நம்மிடத்தில் இருள்தான் இருக்கிறது. நாமும் இருளில்தான் இருக்கிறோம். நம்முடைய சகோதரரிடத்தில் நாம் அன்பு கூறும் போது நாம் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. நம்முடைய ஒளி மெய்யான ஒளி, அது உண்மையான ஒளி, அது நல்ல ஒளி. அன்பு நம்மை ஆளுகை செய்யும் போது நாம் ஒளியிலே நிலை கொண்டிருப்போம். ஒளியிலே நடப்பதினால் நாம் ஒருபோதும் இடரல் அடைவதில்லை. நம்மிடத்திலும் இடரல் ஒன்றும் இருக்காது. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து மனுஷரிடத்திலும் அன்பு கூர்ந்து அவர் நடந்தபடியே நாமும் நடக்கும்போது நாம் இடறி விழுவதில்லை. நமக்கு ஒரு இடரலும் வராது. நாம் மற்ற சகோதரரிடத்தில் அன்பு கூறும்போது அவர்களுடைய ஆத்துமாக்களை குறித்து நாம் கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களுடைய ஆத்துமாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய ஆவிக்குரிய அறியாமையை நினைத்து நாம் அவர்களுக்காக பரிதாபப்பட வேண்டும். அவர்களுடைய ஆத்மா காயப்படுவதற்கோ சேதப்படுவதற்கோ நாம் காரணமாய் இருக்கக்கூடாது. அவர்களுடைய ஆத்மாவின் சமாதானத்திற்கு நாம் இடரலாய் இருக்கக்கூடாது. சகோதரரிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டுமே அல்லாமல் அவர்களை பகைக்கக்கூடாது. தங்கள் சகோதரரை பகைக்கிறவர்கள் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறார்கள். விரோதமும் பகையும் ஆவிக்குரிய இருளுக்கு அடையாளம். ஆவிக்குரிய சகோதரரை நாம் பகைக்கும் போது நமக்குள் இருள் நிரம்பி இருக்கும். நாம் இருளிலே இருப்போம், நாம் இருளிலே நடப்போம். நம்மிடத்தில் ஆவிக்குரிய ஒளி இருக்காது. இருளானது நம்முடைய ஆவிக்குரிய கண்களை குருடாக்கிவிடும். இருளில் நடக்கிறவர்கள் தாங்கள் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருப்பார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அன்புள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு அன்பே ஆதாரம். கிறிஸ்துவின் சீஷர்கள் அன்பின் சீஷர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் குடும்பம் அன்பின் குடும்பமாக இருக்கிறது. கிறிஸ்துவானவர் தம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் அன்பின் கயிற்றினால் கட்டி இணைத்திருக்கிறார். விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறார்கள். நம்மிடத்தில் அன்பு இருந்தால்தான் ஒளி இருக்கும். ஒளி இருந்தால்தான் வெளிச்சத்தில் நடக்க முடியும். வெளிச்சத்தில் நடந்தால்தான் நாம் போகும் இடம் இன்னது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும்.